Hi all, I'm Dr. Arun Kidan from Ashika Devi Child Clinic, காஞ்சிபுரம். நம்ம யோசிப்போம்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த தாட் வந்திருக்கு. பட் நான் என்ன நினைப்பேன்னா, எதுக்கு இந்த வீடியோலாம் போடணும், பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்காது, சொன்னாலும் யாருக்கும் புரியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இந்த தாட்டே நான் வேணாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு அவாய்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் 3 days முன்னாடி ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, 8 வயசு பெண் குழந்தை. அந்த பாப்பா குளிச்சுட்டு வந்து ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு ஷாக் அடிச்சு போய் தள்ளி போய் விழுந்திருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து பேச்சு மூச்சு இல்லாம அன்கான்சியஸா இருந்திருக்காங்க. அந்த மதரே அவங்களே போயிட்டு யார் ஹெல்ப்பும் இல்லாம அவங்களே பாப்பாவுக்கு சிபிஆர் கொடுத்துருக்காங்க. சிபிஆர் பாத்தீங்கன்னா பேசிக் லைஃப் சப்போர்ட் சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு வந்து பிரீத்திங், சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மைக் அடிச்சு விழுந்த குழந்தைக்கு எதுவுமே இல்லைனாலும் அந்த அம்மாவே பாப்பாக்கு சிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், இல்லைங்க சிபிஆர் பண்ணது 2-3 விஷயம் அசஸ் பண்ணோம், நீங்க உங்க பாப்பாக்கு பல்ஸ் செக் பண்ணீங்களா, இல்ல உங்க பாப்பா பிரீத்திங் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணீங்களா? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பாப்பா பேச்சு மூச்சு இல்லாம இருந்தா சரி உங்களுக்கு சிபிஆர் பண்ணணும் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணி அந்த பாப்பாவை நார்மல் ஆக்கினாங்க. ஸோ இதனாலதான் இந்த வீடியோ பத்தி கண்டிப்பா பேசணும்னு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இதுல 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா பிரீத் பண்றாங்களா, பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பாப்பா பிரீத் பண்றாங்க, பல்ஸும் இருக்கு, பட் கான்சியஸ் இல்லாம இருக்காங்கன்னா அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட். பாப்பாக்கு பிரீத்திங் இல்ல, பல்ஸ் நார்மலா இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு பாப்பா வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க, சடனா செக் பண்றீங்க, பல்ஸ் செக் பண்றீங்க, பல்ஸ் இல்ல, பாப்பாக்கு பிரீத்திங் இருக்கான்னு பாக்குறீங்க, பிரீத்திங் இல்ல, அப்ப என்ன பண்ணணும்னு சொல்ல போறேன். ஸோ யூ ஹேவ் டு சர்ச் சிபிஆர். இதை பத்தி கிளியரா உங்களுக்கு நான் எப்படி சிபிஆர் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ ஷார்ட் சின்ன வீடியோவா சொல்றேன். 30 செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்க மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். யூஸ்வலி செஸ்ட்டை வந்து நம்ம இப்படி கம்ப்ரெஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பெரிய பாப்பா இருந்தா we'll do chest compression. 30 times செஸ்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணோம் அண்ட் 2 times பாப்பாக்கு பிரீத்திங் கொடுக்கணும். இது 2 பேர் பாப்பாக்கு பக்கத்துல இருக்கீங்கன்னா 15 times கம்ப்ரெஷன் பண்ணணும், 2 times மவுத் டு மவுத் பிரீத்திங் கொடுக்கணும். ஸோ ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா 30 times 1 2 3ன்னு சொல்லிட்டு